नमस्कार, आप देख रहे हैं चर्चा आज की, वो मंच जहां सवाल सीधे होते हैं, तेवर तीखे होते हैं और सच सामने लाया जाता है। यहाँ बात होती है जनहित की, यहाँ होती है जवाबदेही की मांग। मैं हूं आपके साथ साक्षी और अब वक्त है उस खबर का जिसने पूरे सिस्टम को कटघरे में खड़ा कर दिया है। पूर्व सीएम ने कर्नल जॉन पेनीक्विक को श्रद्धांजलि अर्पित की। पूर्व मुख्यमंत्री पन्नीरसेल्वम ने मुल्ला पेरियार डैम बनाने वाले कर्नल जॉन पेनीक्विक को उनके जन्मदिन पर थेनी जिले के लोअर कैंप स्थित उनके मेमोरियल हॉल में फूल चढ़ाकर श्रद्धांजलि दी। मुल्ला पेरियार डैम बनाने वाले कर्नल जॉन पेनीक्विक का 150वां जन्मदिन जिला प्रशासन की तरफ से एक सरकारी कार्यक्रम के तौर पर मनाया गया। थेनी जिले की जनता और किसान हर साल कर्नल जॉन पेनीक्विक को सम्मान देने के लिए उनका जन्मदिन मनाते हैं, जिन्होंने मुल्ला पेरियार डैम बनाया था, जो 5 जिलों के लोगों के लिए पीने के पानी का सोर्स है। पूर्व मुख्यमंत्री पन्नीरसेल्वम ने उनके 150वें जन्मदिन पर लोअर कैंप में उनके मेमोरियल हॉल गए, जहां उनकी मूर्ति पर फूल चढ़ा और उन्हें श्रद्धांजलि दी। इसके बाद वह पत्रकारों से मिले और कहा कि मणि मंडपम अम्मा जयललिता के राज में कर्नल जॉन पेनीक्विक के सम्मान में बनाया गया था, जिन्होंने मुल्ला पेरियार डैम बनाया था, और अम्मा के राज में ही मुल्ला पेरियार डैम में पानी का लेवल बढ़ाए की लड़ाई लड़ी गई थी। जब से उनसे पूछा गया कि आने वाले 2026 के चुनावों में वह किसके साथ गठबंधन करेंगे, तो उन्होंने कहा कि जल्द ही इसकी घोषणा की जाएगी। பென்னிக்குக் அவர்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு ஆற்றிய அருந்தொண்டை பாராட்டி நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் அவர் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு ஒரு மிகப்பெரிய மணிமண்டபத்தினை இங்கு நிறுவினார்கள் என்பதையும், தேனி மாநகரில் புதிய பஸ் நிலையத்திற்கு பென்னிக்குக் அவருடைய பெயரை சூட்டினார்கள் என்பதையும், இந்த பகுதிக்கே மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தினார்கள் என்பதையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, முல்லை பெரியார் அணைக்கட்டினுடைய மொத்த உயரம் 152 அடி என்ற நிலையில் தான் பென்னிக்குக் அவர்கள் இந்த அணையை கட்டி முடித்தார்கள். திமுக ஆட்சியில் பராமரிப்பு பணிகளுக்காக அதனுடைய உயரத்தினை 136 அடியாக நிலைநிறுத்தி மாண்புமிகு அம்மா அவர்கள் அதனை புரிந்து கொண்டு முல்லை பெரியார் அணையினுடைய அனைத்து பராமரிப்பு பணிகளையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்து முடித்தார்கள் என்பதை நான் இங்கே நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த அணையை மீண்டும் பலப்படுத்தியதன் விளைவாக இந்த அணை எந்த நிலையிலும் இந்த பகுதியில் பூகம்பம் ஏற்பட்டாலும் அணைக்கு எந்த சேதமும் ஏற்படாது என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்தார்கள் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் நான் நினைவுற கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பென்னிக்குக் அவர்கள் அணையை கட்டினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் அதனுடைய உயரத்தை 136 142 அடியாக உயர்த்துவதற்கும், அதன் அருகாமையில் இருக்கின்ற மண்ணணையை பலப்படுத்துவதற்கும், மண்ணணையை பலப்படுத்தியதற்கு பின்னால் மீண்டும் அதனுடைய முழு உயரமான 152 அடியாக தேக்கிக் கொள்ளலாம் என்ற வரலாற்று சொற்பக தீர்ப்பினை மாண்புமிகு அம்மா உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று தந்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஆக புதிய வரலாறை உருவாக்கியிருந்த மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற விழாவாகவும் இந்த விழா இன்றைக்கு தமிழக மக்களால் போற்றி புகழப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ பிறந்தால் வழி பிறக்கும். இன்றைக்கு தான் பிறந்திருக்கு, நல்ல வழி பிறக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தை மாசம் 30 நாளும் இருக்கிறது. ஏதாவது ஒரு நாளில் நல்ல தேனி மாவட்டம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிடுறீங்களா? மக்கள் முடிவு செய்வார்கள் அது.